Friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது, ரித்வின் பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ இன்னைய டே எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். ரித்வின்ட்ட எப்போவுமே தேங்காய் தருவியா மாங்காய் தருவியா அப்போனா தான் தோட்டத்தை அவங்க அப்பா பேரில் எழுதி தருவோம் அப்படின்னு வம்பிழுத்துட்டே இருப்போம். அப்படி இல்லைன்னா அஜியை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அடிச்சேனுச்சுக்கு இப்போ என் தம்பி சேர கூட்டிட்டு போயிருவேண்டி. வாடாமணி போலாம், வாசுருதி போலாம். ஒரு ரித்வின் கோவம் வந்து பாரு, ஒரு குத்து தீன குத்துவியா பாரு. அவங்க அம்மா ஒரு குத்து குத்துவியா கோவம் வருது பாரு அவனுக்கு. ஐயோ குத்திட்டானே. கோவத்துல போய் பாப்பச்சி ஒரு உதவ அப்பாவை கூப்பிட்டு நம்ம போய் தோட்டத்தை எழுதி வாங்கலாம். நாங்க தான் எங்க அப்பாவை கூட்டிட்டு போறோம், போய் எழுதி வாங்குறோம். புடிச்சு வச்சுக்கடா, கட்டி வச்சுக்கடா. வாமா போலாம், வாமா போலாம். என்ன இடிச்சு போச்சு? இது கல்லா? இன்னொரு இடிச்சு பாரு. இன்னொரு கேரி உட்காந்து இடிச்சு பாரு கல்ல. வாய் வலிக்கும் வலிக்காதோ? கல்ல அடிக்கிறியா? வண்டிக்கு ஒண்ணும் ஆகாது போல, கல்லுதே வலிக்குது. இன்னைக்கு ரித்வினுக்கு பர்த்டே. காலையில் எந்திரிச்சதுமே அவனை வம்புழுத்துட்டோம். நாங்கள் வம்புழுத்தோம் அப்படின்னாலும் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் வந்து டக்கு டக்குன்னு கொடுப்பான். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். காலையில் எந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை பார்த்துட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே குளிச்சு ரெடி ஆகிட்டோம். எப்போவுமே பொங்கலுக்கு ஊருக்கு போனோம் அப்படின்னம்னா ரித்வின் பர்த்டேவை முடிச்சுட்டு தான் வந்து ஊருக்கு வருவோம். கடந்த 4 வருஷமாக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எப்போவுமே ரித்வின் பர்த்டே வந்து ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த டைம் காலையில் 10 மணிக்கெலாம் ரித்வின் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேஷனை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அக்கா வந்து ஈரோடு போகணும், பொங்கல் முடிஞ்சு போகிறனால பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்கும் அப்படின்றனால சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலையில் 10 மணிக்கெலாம் எல்லாருமே ரெடியாகி கேக் கட்டிங்கே வச்சுக்கிட்டோம். கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. ரித்வின் புது ட்ரெஸ்ஸை போட்டு எப்படா கேக் கட் பண்ண சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆஹா, ரித்வின் கையில் கொடுத்து ரித்வின் தான் பிரிப்பான். ஊது ஊது ஊது. சாக்லேட் உள்ள ஊதிடு. துப்பிட்டாண்டி துப்பிட்டாண்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ரித்வின், ஹாப்பி பர்த்டே. சூப்பர் சூப்பர் சூப்பர். கேக் கட் பண்ணி முடிச்சதுமே ஒவ்வொருத்தராக ரித்வினுக்கு கேக் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரித்வின் பர்த்டேக்கு அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும். அவனுக்கு ஜேசிபின்னா ரொம்ப பிடிக்கும், அது ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைக்கு போகிறதுக்கு டைமே கிடைக்கல. நாங்கள் பொங்கல் ஷாப்பிங் கூட பண்ணலை. கண்மணி எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருந்தா. கடையில் இருக்க ஒரு பெரிய பாக்ஸில் ஏதோ வரைஞ்சி ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். நான் அக்கா அவங்க மகா எல்லாருமே வந்து கையில் காசை கொடுத்துட்டோம். உனக்கு என்ன வேணுமோ அதை அம்மாட்ட கேளு, அம்மா வாங்கி கொடுப்பா அப்படின்னு. அவ்வளோதான், பிறந்த நாள் முடிஞ்சு ஊருக்கு போறோம். நாங்க ஊருக்கு போறோம். பாய் ரித்வின், நாங்க ஊருக்கு போட்டா வேண்டாமா? ஊருக்கு போக வேண்டாமா அவன் சொல்றான். யார் சாமி இப்படி பண்ணது? யாரா நலங்கு வச்சது உனக்கு? சுதன் மாமா. சுதன் மாமா நலங்கு வச்சுட்டான். அவங்க சிரிப்பை பாருங்க. ஐயோ ஐயோ, தொப்பியெல்லாம் நாரடிச்சிட்டாங்களே. பாவண்டா, விடுங்கடா டே. டிஷ்யூ பேப்பர்ல வச்சு தொடங்க.
இருக்கு அவன் தொடச்சிட்டான். தொப்பியெல்லாம் ஆயிருச்சு. தொப்பியில தொடச்சு விடுறான். இல்லைங்க அத்தைக்கு ஒரு முகம். ஜேசிபி வாங்கிக்க அத்தைக்கு ஒரு முகம். ஜேசிபி வாங்கிக்க அவன் பயப்படுறான். அவனுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் அத்தைக்கு தேங்காய் மாங்காய்லாம் கொடுத்தாரு சாமி. கேக் எடுத்து மூஞ்சி சாமி. இப்ப கழட்டிருது. நான் தான் போதும். அவன் பூரா க்ரீம் வச்சு விட்டாங்க. தொப்பிலெல்லாம் க்ரீம் ஆயிடுச்சு. இது பேப பிடிக்குமா பிடிக்காதா? சரி பாய் இந்தாங்கடி. எந்திரிங்க. மரியாதை அந்த காசை எடுத்து போய் உண்டியல்ல போடு. உண்டியல்ல பையில காசு படுத்தா எதையாவது பெருக்கி தின்னுட்டே இருக்கணுமா? அங்க வீடியோ கவர் ஆகிட்டு இருக்கு. பாப்பாஜிக்கு பப்பிச்சு வந்து உண்மையான சேவல் தெரிஞ்சிருச்சு இப்ப பேசுங்கடி நல்லா பேசுங்கடி எல்லா சேவலும் தெரிஞ்சு போச்சு பப்பி ஜாமன். காரு எந்திரி நீங்க. பாய் அக்கா மகா எல்லாரும் பஸ்ஸில் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. எப்படி இருந்தாலும் பஸ்ஸை விட்டுருவாங்க அப்படின்னு தோணுச்சு. அதனால கமலை ஈக்கோ தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். மணி அவங்க காரையும் எடுத்துட்டு நாங்கள் காரில் தான் இவங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பயங்கர கூட்டமா நேற்று செவ்வாய்க்கிழமைங்கிறனால நேற்று செவ்வாய்க்கிழமை மாட்டு பொங்கல் வேற. இன்னைக்கு பாருமா எத்தனை கார் நிக்குது 31 37 பயங்கர கூட்டம் தான். நேத்து நாங்க பஸ்ல வந்தா ஒருத்தர் சிவகாசில இருந்து வரையினாரு எஸ்கேபில. நேத்து இங்க வரைக்கும் கூட்டம் இங்க போச்சு. இன்னைக்கு கூட்டம் கம்மி தான். இன்னைக்கு கூட்டம் இல்ல. நாங்க வரும்போது எப்போ இவங்களை பஸ் ஏற்றி விட வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புறது. பாய் பார்த்து போங்க. அம்மாவை சூதானமா கூட்டிட்டு போ. ஏய் தீனு அம்மாவை சூதானமா கூட்டிட்டு போ. ஆனுவல் எக்ஸாம் லீவுக்கு வந்துருங்க. அதே மாதிரி 2 நாள். சரி பாய். ஏய் போடா பாய். சரி பார்த்து சூதானா அம்மா பத்திரமா கூட்டிட்டு போ. மகா அக்கா 2 பேருமே பஸ் ஏறதுக்கு கிளம்பிட்டாங்க. மணி அவங்க பாப்பாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. டீச்சர் அக்காவை மட்டும் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சரி பாய். டாடா டாடா. டீச்சர் அக்கா அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது வழியில் அப்படியே மீன் கடையை பார்த்தோம். மீன் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கவும் சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். மதியம் போனதும் சமைக்க முடியாது. ஈவினிங் தான் க்ளீன் பண்ணி சமைக்கணும். அவங்க எல்லாரையும் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அக்காவை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே 1:30 ஆயிடுச்சு. போய் சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் மீனை க்ளீன் பண்ணி சமைக்கணும். மதியம் வந்து சாதம் ரசம் பூசணிக்காய் மொச்சை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே அப்படியே மீனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டேன். மாடியில் உட்காந்து க்ளீன் பண்ணேன் அப்படின்னா மீன் கழுவுன தண்ணியாக அப்படியே செடிகளுக்கு ஊற்றிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. மீனை 2-3 தடவை அலசி 2-3 தடவை அலசின தண்ணியுமே வந்து எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு பூச்செடிகளுக்கு தான் ஊற்றினேன். மாடித்தோட்டம் எப்படி இருக்குது அதை காட்டுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. மாடித்தோட்டத்தில் செடிகள் எல்லாமே நல்லா இருக்குது. செடியெல்லாம் நல்லா இருக்குது. மாடியை தான் கூட்டி விடாமல் வச்சுருக்கேன். ஏன்னா பூவெல்லாம் உதிர்ந்தது, இலையெல்லாம் உதிர்ந்தது 1 2 அப்படியே இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். இது வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. அம்மா அவங்க ஊரில் பயங்கர குளிர். இங்கே கூட பரவாயில்ல, குளிர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அப்படின்றனால 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். 6:30 ஆக போகுது. சமையல் வந்து பாதி வேலை முடிஞ்சது. கமல் பிளாக் காஃபி கேட்டாங்க. கமலுக்கு போட்டு கொடுத்துட்டேன். கமல் டீயை குடிச்சிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி பிஎன்ஐ மீட்டிங் கிளம்பிடுவாங்க. எப்போவும் செவ்வாய்க்கிழமை தான் பிஎன்ஐ மீட்டிங் இருக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை இருக்குது. ஏன்னா பொங்கல் வாரம் அப்படின்றனால பொங்கல் முடிஞ்சு வச்சுருக்காங்க. கமல் கிளம்புனதும் கொஞ்சம் நேரத்துலேயே பிள்ளைங்களையும் அறக்க பறக்க கிளப்பி விட்டாச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பண்ணேன். சுண்டல் குழம்பு வச்சு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் ஃப்ரைடே ஒர்க் அவுட் பண்ணது. பொங்கல் கிளீனிங் அப்படின்றனால சாட்டர்டே ஒர்க் அவுட் பண்ணலை. சண்டே வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு ஒர்க் அவுட் பண்ணல. மண்டே பொங்கல், அதனால் ஒர்க் அவுட் பண்ணலை. மாட்டு பொங்கலுக்கு ஊருக்கு போயாச்சு. நேற்று தான் வந்தேன் அப்படின்றனால ஒரு 5 நாள் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒர்க் அவுட் எதுவுமே நானாக பண்ணுறது கிடையாது. யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூடியூப் பார்த்து பண்ணுவேன். காலையில் 5:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் அவுட்டை
முடிச்சுட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு 11 மணி 11:30 ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கீழே கடைக்கு போயிட்டேன். இன்றைக்கி கடையில் நிறைய வேலை இருந்தது. பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு சத்து மாவு ப்ரிப்ரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சத்து மாவு காலி ஆகிடுச்சு. ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 பேட்ச் நேற்று வறுத்தாங்க. இன்றைக்கி 2 பேட்ச் வறுத்துட்ருக்காங்க. நாளைக்கு போய் சத்து மாவு அரைச்சிட்டு வந்துடுவாங்க. நேற்று கருப்பு கவுனி புட்டு மாவு அரைச்சிட்டு வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சத்து மாவு ஆர்டர்ஸ் பெண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் முடிஞ்சே கொஞ்சம் பிஸியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ப்ராடக்ட் மாற்றி மாற்றி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொரியர்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எத்தனை ஆர்டர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சுருந்த கொரியர் எல்லாத்தையுமே வந்து வண்டியில் ஏற்றியாச்சு. புதுசாக லான்ச் பண்ண கருப்பு கவுனி புட்டு மாவு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நேற்று தான் அரைச்சிட்டு வந்தோம். அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. அடுத்த பேட்ச் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. ராஜேஷ் கிச்சனுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்ன பண்ற? மருதாணி இலையவே காணா, வெறும் அம்மிக்கல் அரைக்கிற மாதிரி இருக்கே. ஆஹா, சரி அரை. ட்ரெஸ்ல எல்லாம் ஒட்ட வச்சிடாத, அப்புறம் மருதாணி ட்ரெஸ்ல எல்லாம் ஒட்டுச்சுன்னா செவப்பாயிரும் ட்ரெஸ்ஸு. ஓஹோ, வேணாம் இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ல அரைக்காத, வேண்டாம் ப்ளீஸ். இந்த ட்ரெஸ்ல ஒட்ட வைக்காம அரைக்கணும், சரியா? கேர்ஃபுல், கை கேர்ஃபுல். ஓகே, பாய். கண்மணி மருதாணி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இலையை மட்டும் பறிச்சுட்டு வந்து உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு அவள் அம்மிக்கல் அரைக்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. உனக்கு அம்மிக்கல்னா என்னன்னு தெரியுமா, அதை எப்படி அரைக்கணும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.